இப்படியான விஷயங்களை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அந்த இது பெண்டிலிருந்து புல் மூட்டை போறதுக்கு 45. இப்போ நீங்கள் அங்கேருந்து குட்டியாரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? மேலே சோலர்கள் போட்டியிருக்கிறோம், கேமரா போட்டியிருக்கோம் தானே. அப்போ முட்டுப்படும் ஒன்றோ பயமாக இருக்குது. சின்ன மூட்டையிலேருந்து தான் வந்திக்கிறேன் பாருங்க. 1500 தென்னை மரங்களுக்கிட்ட அப்படி இந்த கிணறை வந்து பாருங்களேன் தெரியும். புது மாப்பிள்ள ரைட் மம்மி சென்டி என்ன ரஜியாண்டு தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம். பாருங்க குளத்துக்கு பக்கத்துலேயே கொண்டே விட்டாச்சு. கொஞ்சம் போனால் குளத்துக்குள்ள இறக்கிவிடுமா. எக்கச்சக்க யானைகள் நிற்கிற பகுதி இதுலேயே பார்க்க தெரியுது பாருங்க. இதில் யானை லத்தியல் கணக்க கண்டுறாங்களா இதில். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் வந்து 6வது நாள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிக்கிட்டு இலங்கை பூராவும் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் 120 நாள் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறோம். 6வது நாளாக இன்றைக்கு முல்லைத்தீவு கடற்கரையில் வந்து நிற்கிறோம். நேற்றிரவு நாங்கள் இந்த முல்லைத்தீவு கடற்கரையில் தான் வந்து தங்கினாங்கள். நல்ல ஒரு அமைதியான கடற்கரை, பெருசாக அலைகள் ஒன்றுமே இல்லை. அதோட வெளியே இங்கே குளிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குறதுக்கு வந்து வெளிக்கிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பறந்துபட்ட தேசம், நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருந்தது. இந்த சவுக்கு மரத்துக்கு கீழே வந்து நாங்கள் நின்று நாங்கள் அதோட நேற்று இந்த தண்ணியெல்லாம் பயன்படுத்தினாங்க. எங்களுக்குமே வந்து ஓகேயாக தான் இருந்தது. அதோட இன்னொரு குறையண்டா வந்து எங்களுக்கு இந்த இடத்துல இந்த கடற்பரப்பு இந்த பகுதியில் வந்து ஒரு நல்ல தண்ணி டப் கொண்டை வந்து பிடிக்க முடியாமல் இருந்தது. அதனால் எங்கள்கிட்ட மேலே டேங்க் இருந்தபடியாக வந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இங்கே இருந்து பயணத்தை தொடங்க போகிறோம். இன்றைக்கு எங்கேயெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம்ன்றது அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அதோட எங்களோட பயணத்துக்கு வந்து கணக்கு பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து கோடான கோடி நன்றிகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று உண்மையிலேயே அந்த பின்னர் நேரம் வந்து சரியான ஒரு மந்தமான கவலையாக தான் இருந்தது. ஜெரின் வீட்டை ஹலஹலப்பா நின்றுட்டு இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு போய்க்க அப்படி தான் இருக்கும். இன்றைக்கு வளமை மாதிரி அடுத்த பூஸ்டில் தொடங்குறது என்ன அடுத்த பூஸ்ட். அதோட இந்த டேங்கெல்லாம் பாவிச்சினாங்க. இதில் வந்து 3 பேரும் நல்லா குளிக்க வந்து தண்ணி எல்லாமே ஓகேயாக இருந்தது. அதோட இரவு முழுமையாக இந்த கண்ணாடியெல்லாம் பூட்டிட்டு தான் படுத்தினாங்க. அவ்வளவு வெக்கேண்ட் இல்லை, நல்லாவே இருந்தது. என்ன இப்போ எங்கே போகிறோம்? இன்றைக்கு எங்கே போகிறோம்? நாங்கள் அங்கால தான் நின்றாங்கள். இந்த இடத்துக்கு வந்து காட்டில் என்று கேட்பீங்க. இதன் முல்லைத்தீவு கடற்கரை நல்ல நீட்டாக இருக்குது. ஹட்ஸுகள் எல்லாம் போட்டிருக்கு. அதோட சிறுவர் விளையாடுறதுக்கு உரிய இடங்கள் எல்லாம் செய்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பூங்கா வசதி இருக்குது. அதோட கனக சியாஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து நல்ல அழகாக வந்து இந்த கடற்கரை தென்படுது. இதில் நாங்கள் பார்த்த குறைபாடு என்னென்னா வந்து குடிநீர் வசதி செய்யப்படையில். அதையும் செய்தீங்கன்னா வந்து சரியான ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். இதை நாங்கள் ஒரு இதாக சொல்லல, இதை மேம்படுத்தினீங்கன்னா வந்து இனிமேல் நல்ல மண் தான் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல இரவு தங்கினாங்கள். தங்கிக்க வந்து எங்களுக்கு அந்த பெரிய குறைபாடாக காணப்பட்டது. அதோட இதில் நண்பர்கள் எல்லாமே நம்ம வந்து சந்திச்சுட்டு போயினோம். இன்றைக்கு ஞாயிறண்டபடியாக வந்து இப்போ வெறிச்சோடி போய் கிடக்கு. அதோட பின்னேற நேரங்களில் இன்னுமே வந்து அழகாக காட்சி அளிக்குமென்று நம்புகிறேன். அதோட இதில் ஒரு சிறுவர் பூங்கா பார்க் எல்லாமே இருக்குது. இந்த பொலித்தீன், இந்த குப்பைகள் வேஸ்ட் ஆகிற இது எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுருக்கு. அந்த குடிநீர் தான் நாங்கள் இது வரைக்குமே காணல, அவசரத்துக்கு பயன்படுத்த முடியாமல் இருந்தது. அதை நிவர்த்தி செய்தால் இன்னுமே நல்லா. இதில் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் அதில் வாளி இல்லை. தண்ணி இருக்கா? இதில் தண்ணி இருக்கா? இதை பார்த்துனீங்களா? இதில் வந்து தண்ணி இருக்குது, ஆனால் என்னென்று சொல்கிற பயன்படுத்த முடியாத நிலையில் வாளிகளும் இல்லை. இருந்திருந்தால் நாங்கள் இதையாவது பயன்படுத்தியிருப்போம். ஆனால் டப் வசதி ஒன்று இருந்தால் இன்னுமே நல்லா. இப்போ நாங்கள் இப்படியோ செம்மலை, நாயாறு அந்த இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா உண்மையிலேயே நல்ல இயற்கை வளம் கொஞ்சம் அழகான இடங்கள். அந்த இடங்களையும் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியிலே இங்கால அங்கேற்கண்ணி அன்னக்கொடிலாண்டு எங்களோட வடமாகாணத்தில் இருக்கிற எங்களோட அம்மாச்சி அந்த மாதிரி உணவகத்தில் ஏதாவது விடிய ஏதாவது கூழாக குடிச்சிட்டு போகணும்னு வந்துருக்கிறோம். அங்கேற்கண்ணி அன்னக்குடில் நல்ல சாப்பாடுகள் நல்லா இருக்கும், விலையும் குறைவு. பார்த்தீங்கன்னா பூரி எடுத்துருக்கிறோம். பூரிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வளமே அம்மாச்சியில் அங்கே மரக்கறி தான். இங்கே பார்த்தீங்கன்னா ரச்சிக்கறி வச்சுக்கிறோம். பரவாயில்ல, இந்த கறி இவ்வளோ கறியுமே வரும் நல்ல விலை. 50 ரூபாய்க்கு ஒரு பூரி 50 ரூபா. அப்போ 200 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ. இங்கே சம்பல் இருக்குது, கத்திரிக்காய் வெள்ளைக்கறி இருக்குது, அதோட குழம்பு ரஜிக்கறியோ
கோழி இறைச்சி பெரிய எலும்பில்லாத கறியை. அடுத்ததாக இங்கெல்லாம் முட்டையப்பம் பண்ணால் கண்ணால் சாப்பிடு 100 ரூபா தான் முட்டையப்பம். பரவாயில்ல, வெளியில் என்ன 120 ரூபா 160 ரூபா வரும். என்ன இன்றைக்கி விடியவே பரவாயில்ல, பெருசாக ஆள் இட மாட்டோம் இல்லை. இன்றைக்கு ஞாயிறுண்டபடியாக வந்து முட்டையாப்பம் நல்ல இதாக செய்திருக்கு. முட்டையாப்பம் நல்ல இதாக செய்திருக்கணும். சுட சுட தான் குடிப்போம். இன்றைக்கு வந்து கூலாக ஒரு பப்பாப்பழ ஜூஸ். பப்பாப்பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கு தெரியும் தானே? தர்பூர் தான் நல்லா இருக்கு. இவ்வளவு சாப்பிட்டதுக்கு எங்களுக்கு 950 ரூபாய் தான் வந்தது. இதே நாங்கள் வெளியில் சாப்பிட்டோம்னா கிச்சக்கம் வந்திருக்கும். ஒரு ஜூஸே வந்து ஒரு 200 300 வந்திருக்கும். 950. அதனால் இப்படியான விஷயங்களை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்க. கொக்குளாய், நாயாறு, செம்மலை, அங்கால கடற்கரை எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு போகிற வழியை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதால தான் அந்த தமிழ் ப்ரோ சாகலம் வந்து நடந்து வந்தவங்க எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல வந்து நாங்கள் சந்திச்சு நின்ற நாங்கள் நல்ல ஒரு இயற்கையான பகுதிகள். இங்கால பகுதிகளுக்கு வரைக்கும் இந்த மாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீதியில் குறுக்கா போனால் அவைகளுக்கு கொஞ்சம் பலி விடுங்க. ஏன்னா நாங்கள்லாம் முன்னேற்பாடாக இருக்கணும். போகிற வழியில் இதில் பாருங்க இந்த தேங்காய் தோட்டம் ஒன்று கண்டு நாங்கள் JPR கோகனட் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த தோப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஒரு எப்பயாவது ஒரு நாள் இப்படியான தோப்புகளுக்குள்ள போகணுமெண்டு ஆசை. இந்த இடத்துக்கு வரைக்கும் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பிரதானமாக வந்து வேல் வந்து இந்த தென்னை மரங்களில் பராமரித்து இந்த தேங்காய்களை ஏற்றுமதி செய்கிறது, அதிலேருந்து பயன்படுறது தான் வேண்ட இது இருக்கும். இப்படி பெரிய பறந்துபட்ட காணி உங்கள்கிட்ட இருந்தால் இல்லாட்டி சும்மா வெற்றா இருந்தால் வந்து இப்படியான தென்னை மரங்களை வச்சாலே வந்து பிரயோசனம் ஒன்று தான் சொல்லுவேன். உடனே ஒரு லாபம் ஒன்று தராது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நீண்ட கால முதலீடு, நீண்ட கால லாபம் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து இப்படியான தென்னை மரங்கள் எல்லாம் வந்து வைக்கிறது நல்லா. இப்போ ஒரு காலத்தில் இதெல்லாமே வந்து இப்படியும் ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் வச்சு இருப்பினோம். பிறகு வந்து வருஷம் ஒரு காலத்துக்கும் வந்து பயன் தரும். இப்போ இந்த வழியில் போய்க்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 1500 தென்னை மரங்களுக்கிட்ட அப்படின்னு வரியாக நிரலாக வந்து நட்டுருக்கிறோம். இப்போ கணக்க பேர்கிட்ட வந்து சும்மா பாவிக்காத காணிகள், நிலங்கள் எல்லாமே இருக்கும். அப்படியான இடங்களை வந்து இப்படி பிரயோசனப்படுத்தலாம்ன்றதுக்கு ஒரு உதாரணமாக வந்து இந்த இடத்த பார்க்கலாம். இதில் வந்து 45 நாளுக்கு ஒருக்கா வந்து இந்த அறுவடைகள் வந்து மேற்கொள்ள விடுறேன். எவ்வளோ தேங்காய்கள் வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். சில வேளை நாங்கள் போய்க்க யோசிக்கணும், நாங்கள் இப்படி உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணுமெண்டா. ஆனால் இன்றைக்கு தான் வந்து பார்க்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதோட வந்து அதில் வந்து ஆடு வளர்க்கணும். அந்த பறன் மேல் ஆடு வளர்ப்பு பார்த்தீங்களா, அதுவும் வந்து வச்சுக்கணும். நல்ல குளிர்மையாக இருக்குது. பெரிய தென்னந்தோப்பு முல்லைத்தீவில் இந்த இடத்துல கண்டிருக்கிறோம். பல பேருக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்கும். என்னென்னு சொல்கிறது, உழைப்பம் ஓடிக்கொண்டிருப்போம். வயசான காலத்தில் வந்து இப்படி ஒரு தோப்பு ஒன்று அமைச்சிட்டு அந்த தோப்புக்குள்ளே ஒரு சின்ன வீடு, அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இளைப்பாறலாம், நினைவுகளை மீட்கலாம்ண்டு. ஆனால் எல்லாருமே வந்து யோசிப்பினா அது சாத்தியப்படாது. சில பேருக்கு தான் அந்த விஷயங்கள் வந்து சாத்தியப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவே இல்லாத சாத்தியப்படுத்தி இருக்கணும்னு தான் சொல்லலாம். எவ்வளவு தென்னை மரங்கள், தேங்காய்கள் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணினோம். இப்போ நாங்கள் நாயாறு பாலத்தில் நிற்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா முகத்துவாரம், கடல் நீரும் நன்னீரும் சேர்ற பகுதி இங்கே பாலம். இது இந்த பாலக்கரையில் பார்த்திங்கன்னா இதில் வச்சு மீன்கள் எல்லாம் தூண்டில் போட்டு பிடிச்சி கொண்டிருக்கணும். அப்போ அதை பார்த்தோன்னா நல்ல மீன்கள் எல்லாம் வருது. தூண்டில்லாம் போடணும், ஆனால் நல்ல மீன்கள் எல்லாம் வந்து வந்து கொண்டிருக்கு. இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது சீலாயா? அந்த முள்ளு மீன் என்ன பிடிச்சா அந்த மாதிரி இருக்கு. மற்றது இது வந்து இதுதானே கேரிமுரல். இது நன்னீர் மீனா கடல் நீரா? கடல் மீனா? சிலது அந்த பாறைக்குட்டியெல்லாம் பிடிபடுது என்ன? இது நீங்க தொழிலாவா இல்லாட்டி சும்மா பம்பலா விற்பனைக்கா வீட்டுக்கா? வீட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுக்குது பாருங்க. துடிக்க இங்கே மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இதில் வந்து இறால் கொண்டந்த உயிர் இறால் கொண்டதுவா அந்த இறாலை போட்டு தான் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும். இதில் எங்களுக்கு வந்து ஆசை தான். இதில் இருக்கு பாருங்க. இங்கால இந்த செம்மலை பீச் இருக்கு தானே, இதுக்கு வந்து போகலாமன்னு சொன்னவ
எங்களோட வேன் போகுதா இல்லையாண்டோருக்கா விட்டு பார்ப்போம். போனால் அதுக்கு கிட்ட போவோம். ஆனால் குளிக்க மாட்டோம். என்னடா விடிய குளிச்சிட்டோம். அந்த மீன் பிடிக்கிற இதை பார்த்து நாங்கள் எங்களுக்கு உண்மையிலேயே அந்த ஆசை மீன் பிடிக்கணும், தூண்டில் போட்டு மீன் பிடிக்கணும். ஆனால் அந்த பெரிய தூண்டில் இருக்கு தானே பயன்படுத்தினோம். அந்த தூண்டில் எங்கே வேண்டுன்ற ஒரு ஐடியா ஒன்று இல்லை. என்னது எங்கே வேண்டலாம் அவ்வளோ பெரிய தூண்டில் வேண்டாம். பெரிய தூண்டில் அந்த சரியா தனி மாதிரி வந்து சரி இன்றைக்கு வந்து தூண்டில் வேண்டாம், மீன் பிடிக்கிறோம் பொறிக்கிறோம். ஏன்னா வந்து இயற்கை உலகம் சும்மா அழகாக அதில் எவ்வளோ மீன் பிடிபடுது. இத்தனைக்கும் எங்கள்கிட்ட தூண்டில் இருந்தால் அதில் பிடிச்சிருக்கலாம். பாறை பிடிபடுது, இது பிடிபடுது, எக்கச்சக்க மீன் வருது. என்ன எவ்வளோ ஆசை போகுது சொல்லுவான். பாறை 1 கிலோ 1500 ரூபா. அதில் ஒரு 5 மீன் பிடிச்சோம்னா சரி மணியாக இருக்கும். உண்மையாக நல்ல ஃபன்னாக இருக்கும் இந்த வாழ்க்கை. இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஆலமரத்துக்குள்ள புத்தர் சிலை ஒன்று இருக்கு. அதோடைய கேம்ப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னருகில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை. இந்த இடங்களை பார்க்க எப்படி வருது சும்மா. விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச. இங்கள பகுதிகளில் கூடுதலாக இந்த கேம்புகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நாங்கள் கொக்குழாயை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்னா வந்து இந்த வட மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் இணைக்கிற ஒரு இதொன்று இருக்கு. அந்த முனையிலேருந்து நாங்கள் போட்டில் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கனதூரம் சுற்றி போகணும். இப்போ நாங்கள் இதில் வந்தால் தான் உண்டு. இதை விட்டால் வந்து வேறு வழியில் வந்து இந்த பகுதிக்கு வரையில அந்த முனைக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே நான் இது வரைக்கும் இதுக்கு வந்ததில்லை. ஜெசின்ற வீடியோலாம் பார்த்துக்கிறேன். நாங்கள் இப்போ பைக்கில் எல்லாம் வந்தோம்னா வட மாகாணத்துலேருந்து கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து போய்கொள்ளலாம். இல்லாட்டி வந்து பெரிய ஒரு சுற்றி தான் வர வேண்டியிருக்கும். தமிழ் ப்ரோஸும் வரைக்க நான் நினைக்கிறேன் இதால் தான் நீந்தி வந்தவர். என்ன நாங்கள் அப்படியோ வந்து இங்கால தொங்கலுக்கு வந்துட்டோம். இங்கால என்னென்னா வந்து தண்ணி கொஞ்சம் குடி தண்ணீர் கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். எனக்கு இடத்துல அந்த குழாய் நீர்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ தான் அந்த வீடுகளுக்கு வந்து குழாய் தண்ணீர் வருது போல். இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் எங்களுடைய வாகனத்தை விட்டுட்டு போய் பார்க்க போகிறோம். என்னென்னா முதல் முறையாக நான் இந்த இடத்துக்கு வரேன். அதையும் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். இதுக்கு முதல் நான் வந்ததே இல்லை. ஒரு இந்த பிரதேசங்களையும் அப்படியோ பார்த்துட்டு அப்படியோ போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வாடி போல், மீன் வாடி போல் கணக்க போட்டுகள் வந்து நிப்பாட்டி இருக்கணும். இங்கே போகணுன்னா கணக்க மீனவ குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும். இதில் வந்து கணக்க போட்கள் நிப்பாட்டி வச்சு அதோட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து நாங்கள் போட்டில் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நீங்கள் வடக்கு மாகாணத்துலேருந்து கிழக்கு மாகாணத்துக்கு போகலாம். இல்லாட்டி பல கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணும். எத்தனை கிலோமீட்டர் சுற்றி போகணுங்க? கன கிலோமீட்டர் சுற்றி போகணும். என்ன கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். கிலோமீட்டர் சேவ் பண்ணிக்கொள்ள. அது என்ன தீவா? அதில் வந்து கணக்கு பேர் அது கணக்கு தீவு மாதிரி டூரிஸ்ட் கணக்கு பேர் அதில் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த ஆக்கள் இங்கால வந்து கொண்டிருக்கணும். புல்மோட்டையிலேருந்து வந்து கொண்டிருக்கணும். புல்மோட்டையும் இந்த கொக்குழாய் பிரதேசத்தையும் இணைக்கிற போட் தான் அது. பிரிக்கிற கடல் தான் அடிது. நேராக வரலாம். இப்படி வந்து இப்படி வரணும். நான் நினைக்கிறேன் இதுகள் அந்த ஆல்பம் இல்லாத பகுதிகள் சில இந்த இதில் வெயில் காரணமாக வந்து தண்ணி வத்திட்டு ஆக்கள் இப்போ எங்களை நோக்கி தான் வரணும். இதில் இறங்கி தான் போகணும். மூட்டையிலேருந்து தான் வந்திக்கிறோம் பாருங்க. பொருட்கள் எல்லாமே வந்து எனக்கு கொண்டு வந்து வைக்கணும். மற்றது இங்கால பகுதிகளில் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. கணக்கு சிங்கள மொழி பேசுகிற மக்களையும் இந்த பகுதியில் கவனிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. உங்களோட வந்திருக்கிறேன் பைக்கில். சுற்றி போகிற எவ்வளோ நேரம் ஆகும்? 45 கிலோமீட்டர் 1 மணித்தியாலம் சொல்லி. 1 மணித்தியாலம் சொல்லி. அதுவும் அவ்வளோ தெரிஞ்சு அந்த இது பெண்டிலேருந்து புல்மோட்டை போகிறக்கு 45. இப்போ நீங்கள் அங்கேருந்து குட்டியாருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 3 நிமிஷத்துக்கு ஆக்கலாம். 3 எவ்வளோ எடுக்கிறீங்க? ஒரு ஆளுக்கு 200 ரூபா. சைக்கிள் ஒரு ஆளும் வந்தால் 500. பரவாயில்ல தான். சைக்கிளில் 2 பேர் வந்தாலும் 500 ரூபா தான். ரைட். எவ்வளோ கிலோமீட்டரும் நேரம் மிச்சப்படுது. இதால் போகுது. ஹலோ
ஐயா ஒரு போட் வச்சுருக்கிறார். இதுலேயும் வந்து ஆக்களை ஏற்றிருக்கிறோம். பைக்குகளில் வந்தீங்கன்னா பைக்கை வந்து போட்டுட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ இவரை கூட்டிகிட்டு போவோம். போகிறதுக்கு பஸ் இல்லையா? பஸ் இருக்கா? இருக்கிறதா? பஸ் வாரதா? பஸ் வாரதா? பஸ் வர இல்லை. வளமையாக வாரதா? ஞாயிறு. சரி, ஓகே. இப்போ எங்களோட வந்து இவரையும் கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு போகிறோம். கொக்குலாய் வைத்தியசாலை ஒன்று இருக்குது. நல்ல பெரிய பிரதேசம். நான் இன்றைக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தேன். ஆனால் என்னென்ன சொன்னால் கணக்கு இடங்கள் வந்து வெறிச்சோடி போய் கிடக்கு. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சரியான வெறிச்சோடி போய் கிடக்கு. இப்போ இந்த பிரதேசங்களை பாவிக்கலாம் என்றது என்னுடைய கருத்து. என்ன உங்களோட கருத்து? என்ன கருத்து? இந்த பகுதிகளெல்லாம் நல்ல விஷயங்கள் கணக்க செய்யலாம். எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. ஆனால் அதிகளவான இடங்கள்ல வந்து இந்த வீடு குடியிருப்புகள் எல்லாம் இல்லை. ரைட். நல்ல இயற்கையாக இருக்குது. பச்சை பசையில இருக்கு. ரைட். போகிற வழியில் வந்து ஓல்ட் செம்மலை பீச்ன்ற ஒரு பீச் ஒன்று இருக்குது. அது பெருசாக ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் நல்ல அழகான பீச். நாங்கள் ஒருக்கா நாங்கள் இப்போ அந்த பீச்சுக்கு தான் போய் காட்ட போகிறோம். இதை வந்து இந்த புலி வாய்ந்த கல்லண்டுன்னு சொல்லுவினோம். அதோட என்ன பாறைகள் எல்லாமே வந்து ஒரு செம்மணல் மாதிரி தான் கிடக்கு. இதால் தான் போகணும். அந்த பீச்சுக்கு போகக்கூடிய வழி. ஆனால் பாதை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. எங்களுடைய வாகனம் மேலே சோழர்கள் போட்டியிருக்கிறோம், கேமரா போட்டியிருக்கோம் தானே. அப்போ முட்டுப்படும் போன்ற பயமாக இருக்குது. சின்ன பாதையாக கிடக்கு. போமா பீச்சுக்கு போகும்போது பார்த்தனாங்களா. ஆனால் சரியான முள் எந்த கையிலே வந்து கீறிட்டு. அப்போ பாதையும் வந்து சின்ன போயெல்லாம் போயிட்டு இப்போ சுற்றி என்ன கீறல் வந்துன்னு தெரியலை. இதில் கையெல்லாம் வந்து கிழிச்சு விட்டுட்டு இதில் எல்லாம் இந்த சைடாலெல்லாம் முள் விழுந்து பாதை ஒடுக்கம். அதனால் போயிடாது. இதுலேருந்து பின்வாங்கின்றோம், வலிக்கிறோம். நாங்கள் போகைக்க ஒரு ஃபார்முக்கு போனாங்க. அவையில் வந்து திரும்ப எங்களோட சேனல் பார்த்துட்டு கோல் அடித்து திரும்ப கூப்பிட்டவ ஃபார்முக்கு ஒருக்கா வந்துட்டு போங்கன்னு சொல்லி. இப்போ அதுக்கு தான் வந்துருக்கிறோம். முல்லைத்தீவில் வந்துருக்கிறோம். என்னத்துக்காண்டிங்கன்னா ஒயில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஒயில் லெவல் பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் கனநாள் பார்க்கல. நேற்று இல்லை, இன்றைக்கு விடியத்தான் பார்த்து பார்த்தா சரியாக அந்த மினிமக்கத்துக்கு இடையில் நிற்கிது. அப்போ மாற்றணும். போன முறை நாங்கள் ஆட்டோவில் வரைக்கும் இந்த இடத்துல வச்சு மாற்றினாங்க. அப்போ இவர் அண்ணாவுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. வந்து பார்த்த உடனே போன முறை ஆட்டோவில் வந்தேன். நீங்கள் போன முறையும் அந்த இன்ஜின் ஆயில் ஆட்டோவில் குறைஞ்ச உடனே இஞ்சி தான் விட்டுறாங்க. அப்போ நேரடியாக அந்த ஞாபகத்தில் நான் இங்கே விட்டுட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 3 லிட்டரு கிட்ட விட போகிறோம். மொத்தமாக 6 லிட்டர் ஆகும் அந்த இது. கேன் தான் முதல் விட்டுனான். ஆனால் இனி எப்படியுமே குறைஞ்சிட்டு 1 மாதம் ஆகையில் ஆயில் குறைஞ்சுன்றிருக்கு. அப்போ அடிக்கடி மாற்ற வேண்டிய நிலைமைன்றபடியாக வந்து நாங்கள் லூஸ் ஆயில் விட தொடங்கிட்டோம். இப்போ இதில் தான் லூஸ் ஆயில் விடுறோம். ஒரு 3 லிட்டருக்கிட்ட இப்போதைக்கு விட்டால் காணுமென்னு சொல்லியிருக்கிறார். எதுக்கும் கைகாலுக்கு ஒரு 2 லிட்டரை வேண்டிட்டு போவோம். தீவு பாடசாலைக்கு முன்னாலே இந்த கடை இருக்குது. KKM டயர் ஒர்க்ஸ். இதில் வந்து டயர் ஆயில் மற்றது பேட்டரி சம்மந்தமான வேலைகள் செய்யணும். நாங்கள் இதால் போய்க்கு வந்து டயரை மட்டும்தான் பார்ப்போம். அப்போ ஆயில் இருக்கிறது தெரியாது. அப்போ அதனால் வந்து இப்படியான விஷயங்கள் இருக்குது. நீங்களும் தேவையான வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். நாங்கள் 2க்கு 3 தடவை கேட்டுனாங்க டீசல் ஆயிடலான்னு. ஆனால் டீசலுக்கு வேறு பெட்ரோலுக்கு வேறு என்ன மாற்றி விட்டால் என்ன நடக்கும்? மாற்றி விட்டால் இந்த திக்னஸில் கொஞ்சம் வித்தியாசம் ஓடுமா? ஆயில் கொஞ்சம் வத்திடும். என்ன இதில் 40 நம்பர் தான் விட்டுனாங்க. இது 40 தான். என்ன 40 அறவே கிட்டத்தட்ட மினிமத்துக்கு வந்துச்சு. ரெண்டே பார்க்க இருந்தால் சோக்கு. எப்படி இருக்கு வானம்? வேறு லெவலில் இருக்கா? நேற்று முல்லைத்தீவு பீச்சில் நாங்கள் அப்படியோ கொக்குலாய் அங்கால போயிட்டு அப்படியோ திருப்ப இங்கால பக்கத்தால் அப்படியே விட போகிறோம். இப்போ விட்டுட்டு போவோம்ட்டு வந்தேன். இனி இப்படியோ இல்லை, இங்கே ஒட்டி சுட்டான்னு இஞ்சால போய் அங்கால போயிட்டு பவுனியாவுக்கு போயிட்டு 1 லிட்டர் வேண்டி வச்சுக்கிறோம். ஏண்டா என்ன நடக்குமென்னு தெரியலை. குறைய மட்டும் நாங்களே எதிர்பார்க்கல. குறைஞ்சிட்டு இப்போ வேண்டி வச்சுக்கிறோம். இந்த கடையிலே காற்றையும் பார்த்துட்டு போகிறோம். என்னடா வந்து குறைஞ்சிருக்கு. நாங்கள் குறையில என்ன நினைச்சேன் கேங்க கேட்குறான் குறைஞ்சிட்டாண்டு. கிட்டத்தட்ட 10 கிட்ட குறைஞ்சிருக்கு. பாக்காட்டி வந்து எங்களுக்கு மைலேஜுகளும் கொஞ்சம் அடிபடும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் சில இடங்கள் நின்று போகிறோம். ஆனால் பார்க்குறாங்களுக்கு ஒரு குறுகிய தூரம் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும்.
கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இஞ்சால போயிட்டு வந்து நாங்கள் கொக்காவில் கொக்குலாக்கி போயிட்டு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு அடுத்த 5000 பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் தட்டுப்பாடு வருமோ? லைனில் நிற்க விடுவீங்களோ? நாங்கள் லைனில் இருந்தால் அப்படியே போட்டுட்டு படுத்துருவோம். தெரியும் தானே, வீடோடய வந்துடுவோம் நாங்கள். ரைட், நாங்கள் முடிய 5000 தான் அடிச்சு விட்டுருப்போம். இப்போ நாங்கள் முல்லைத்தீவுலேருந்து ஒட்டி சுட்டானுக்கு போகிறோம். ஒட்டி சுட்டானுக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் போகிறோம். இந்த பகுதி என்னென்னு சொல்கிறது, இந்த கொக்குலாய்க்கும் ஏன் போனோம்னா வந்து பிறகு அந்த பகுதிக்கு வர்றதுக்குரிய வேறு சான்ஸே இல்லை. முல்லைத்தீவு வந்தால் வரணும். நான் கூட சத்தியமாக முதல் முறையாக தான் இந்த கொக்குலாய் பகுதியை பார்த்தேன். நான் பார்த்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இதால் போனீங்கன்னா இதால் இந்த தண்ணீர் ஊட்டி இருக்குது, அந்த 7 தண்ணி சுடு தண்ணி கிணறு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் வந்து அப்படியே பார்த்து கொண்டு போவோம். மாஞ்சோலை வைத்தியசாலை முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் வந்து ஊற்றங்கரை சித்தி விநாயகர்ன்ற கோயிலுக்கு வந்து போகிறோம். இதில் போன முறையும் வந்து நாங்கள் இதில் என்ன விசேஷம் பண்ணால் வந்து இதில் 7 கிணறு இருக்குது. 7 கிணறுன்னு உடனே யோசிப்பீங்க நீங்கள், நிலாவரையில் தான் அந்த 7 கிணறு இருக்குது, சுடுதண்ணி கிணறு அந்த மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் அது இது இல்லை. இந்த கிணறை வந்து பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு, அந்த நேர காட்டினா தான் தெரியும். 7 கிணறு இருக்குது. போன முறை நாங்கள் வரைக்கும் அந்த கிணத்துல இருந்து நீர் வந்து அப்படியே வெளியில் சரி பாய்ந்து கொண்டு வந்த வடிந்து கொண்டு தான். ஆனால் இந்த முறை என்ன மாதிரி என்றது தெரியலப்பா, போய் பார்ப்போம். இப்போ கட்டுப்பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டு இருக்கு பாருங்க. விநாயகர் ஆலயம் இதில் வந்து அந்த கிணறு இருக்குது. இதில் வந்து கேணி இருக்குது. இந்த கேணிக்கு பக்கத்துலேயே இங்கெல்லாம் அந்த கிணறு இருக்குது. இது கேணி அங்கால பக்கம் தான் இருக்குது. நாங்கள் உடனே பார்த்துட்டு நான் பயந்துட்டேன், கிணத்தக்கான இல்லை என்ன மாதிரி. இங்கெல்லாம் இருக்கு. ஐயா 5 தான் கிடக்கு. என்ன பாருங்க, தண்ணி எவ்வளவு நிறைந்து வலியுதுண்டு. இது அந்த சூடு அப்படி ஒன்றுமே இல்லை, ஆனால் தண்ணி நிறைந்து வலிந்து கொண்டே இருக்குது பாருங்கள். இதால் வலிகிறத பாருங்கள். எந்த நேரம் வந்து தண்ணி இப்படி தான் இருக்குமா. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தேக்கங்காடு. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் வைக்கப்பட்டதாண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய வளங்கள், எங்களுடைய சொத்துக்கள், இந்த வீதியிலிருந்து அவ்வளோ போகிற கரை புழுக்கமே வந்து தேக்கங்காடுகள்லாம். நாங்கள் ஒட்டி சுட்டான் போகிற வழியில் இந்த கருவேலம் காடு என்ற பகுதியில் நிப்பாட்டினாங்களே. என்ன பிரச்சனை, லைட்டாக நித்திர தூக்கிட்டு இப்போ இதில் இந்த அண்ணையாக்களை கண்டு பம்பல் அடித்து கொண்டு இருக்கிறோம். என்னண்ணா என்ன சொல்லுது ஊரில் கணக்கு இடம் அப்படியே பொறிச்சோடி போய் கிடாக்க என்ன போய் கிடையாது. முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த நெல்லுகள் எல்லாம் வந்து இந்த வீதியில் காய போட்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு இடங்கள். இங்கே ஃபுல்லாக வந்து பெரிய என்ன ஸ்பெஷல் உங்களோட ஊரில் ஸ்பெஷல்னா என்ன சொல்லலாம்? விவசாயம் தான் ஸ்பெஷல். எத்தனை போகும் ஜெய்வினம்? இந்த இதுக்கு தண்ணி எங்கே இரண்டமாடு முத்தையாங்காட்டு? இங்கெல்லாம் முத்தையாங்காட்டு கிளிநொச்சி தான் இரண்டமாடு. என்ன எத்தனை போகும்? ஒரு போகும் தான், 2 போகும். ரைட். இப்போ விதைச்சிருக்கு என்ன? ரைட். ஓகே. வெட்டுற காலம். முத்தையாங்காட்டு குளம் வந்து பெரிய குளம்னு சொல்லினா நாங்களும் அதுக்கு போகணும்னு தான் யோசிக்கிறோம். தங்குறதுல என்ன சிக்கலன்னா வந்து முத்தையாங்காட்டு குளத்தடியில் யானை பயம்னு சொன்னது. வன்னிவில கர்நாடகா காய்ச்சினாங்க. அவர் சொன்னவர் குளத்தடிக்கு போனோம்னா பக்கத்தில் எங்கட வீட்டை இருக்கு, அங்கே போய் நில்லுங்கன்னா நாங்கள் இல்லை வேனுக்கெல்லாம் நிற்ப மாட்டேனாங்க. பார்ப்போம் என்ன திட்டம் பண்ணி இது வரைக்கும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஒட்டி சுட்டானில் ஒரு நண்பர் ஒரு ஆளை சந்திக்க போகிறோம். சந்திச்சு தான் அடுத்த திட்டம் என்னண்டு எடுக்கணும். அண்ணாக்கள் பேர் என்ன? பிரியங்கன் அண்ணாவையும் உங்களோட பேர் பிரதீப் அண்ணாவையும் சந்திக்கணும். இன்னும் 5-6 பேர் 2 பார்த்தவர்
சந்தோஷம். அவையிலும் வந்து சொல்லியிருக்கேன் இப்படி ஒன்று செய்யணும் ரெண்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அது நடைமுறைப்படுத்தலாம் சிக்கல். நாங்கள் ஒரு செய்து பார்த்துருக்குறோம். அதோட அவையிலும் சில வேலை விளங்கி கொள்ளினோம். சும்மா பார்க்க இதாக தான் இருக்கும், திடீர்னு அவ்வளோ கஷ்டம் என்ன மாதிரி சொன்னவ. சரி, இதில் இருந்துட்டு இப்படியோ அடுத்தது என்ன நடக்குன்ற தொடர்ந்து பார்ப்போம். அது எப்படியோ நாங்கள் நெடுங்கணிக்கும் வந்து நாங்கள் ஒரு ஊரை பார்ப்போம்ட்டு பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து தண்ணி ஏற்றுறோம். ஏற்ற விடன்னு தெரியலை, வெளியில் டப் இருக்கிற வீடாக பார்த்து தண்ணி ஏற்றுறோம். இதான் வந்து நாங்கள் முத்தையன்கட்டு குளத்துலான்னு போய் இரவணிக்க போகிறோம். அதுக்கு சமைக்கிறக்குரிய சாமான் எல்லாம் வேண்டிட்டு தான் போக போகிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வீதியில் ஒருத்தரமே நடமாட்டம் இல்லை. எங்களுக்கும் அலுப்பாக இருக்குது, வேலைக்கு போகணும். சின்ன கேஸ் கொடுத்தா அந்த ரைட் வருது. இதுக்கு முதல்ல ஒரு பைப் ஒன்று பார்த்துனாங்க, அதில் வந்து போஸ்ட் காணாமல் இருந்தது. அப்போ வேற மாட்டேன்ட்டு இதில் வருது. இதில் அந்த நெல்லுகள் காய போட்டு கொண்டு வந்து இதில் அன்னையாக்கள் வந்து எங்களோட வேனை கண்டு மறிச்ச வேல் சந்தோஷமாக இருக்குது. நெடுங்கணி போயிட்டு வந்து நாங்கள் வரைக்கும் வந்து மறிச்ச வேல் காவலுக்கு இருக்கணும். என்ன போட்டுட்டு காவலுக்கு நிற்கணும். எங்களுக்குமே சந்தோஷமா இருக்கு. இங்கெல்லாம் கூட ஊர்னா பார்த்துட்டு போகணும். எவ்வளோ இடங்கள் கிடக்கு, அதான் எவ்வளோ இடங்கள் கிடக்கப்பா. என்ன உண்மையா நாங்கள் இதெல்லாம் இந்த வழியால் புதுசாக இதான் பாரோம். நெடுங்கணி அந்த கொக்குழாய் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாரோம். நெடுங்கணி போய் பார்த்துட்டு அப்படி வந்துட்டு இங்கே முத்தையாங்கட்டுக்கு போகிறோம். இதே வாங்க தரமான இடம். ஓ, இங்கே யானை பயங்கள் இருக்கு. யானைதான் இங்கே யானையா இங்கே அதான். ஆ ரைட் 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 ஓகே ஓகே. அந்த சில பேர் வந்து எச்சரித்த யானைகள் நிற்கும் கவனம் உண்டு. அண்ணா வந்து யானை இந்த ரோட்ல எல்லாம் தெரியுமா? சரியா யானை காடு. இதுக்கு என்ன போகுது? நெடுங்கணி தான் இது. தமிழங்குளம் இங்கே தானுங்க யானை. இந்த ரோட் தானே? என்ன இந்த ரோட்ல வந்து யானை வந்திருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் நிற்கணுமே. உள்ள பாருங்க, உள்ள பாருங்க. அதான் அங்கே பக்கத்தால வாங்க, உள்ள பாருங்க. ஓ, தண்ணி ஏற்றிட்டு வரோம் இப்போதான். நீங்கள் பஸ் வச்சுக்கிறீங்க, வாங்க உள்ள வாங்க வாங்க. ஓகே ஓகே. வரல சந்தோஷம் சந்தோஷம் அண்ணா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. அதான் இல்லை எல்லா இடம் போகணும். கூடுதலாக எங்கட வட மாகாணத்தில் தமிழ் பகுதிகளில் இருக்கிற இடங்கள் பெருசாக ஒருத்தருக்கும் தெரியும். அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் குளங்கள், இயற்கை வயல்கள், எல்லா இடம். இவரதான் கூடுதல் எல்லாத்துக்கும் கதைக்க வர்றீங்க. இப்ப இதுல ஜான கொஞ்சம் சிக்கல் வீடு ரோட்ல அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் யோசிச்சு தான் நிக்கணும். வேற இரவு நாங்க குளக்கரையில் இருந்தாலும் ஜான தண்ணி ஊற்றிய வந்தா சிக்கல். இல்ல இல்ல ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். நீங்க சந்திச்சது பெரிய தான். இல்ல சந்தோஷம் வேண்டாம், நீங்க கேட்டது சந்தோஷம். முயற்சியும் திறமையும் வந்து என்ன சொல்ற எத்தனோ யூடியூப் சேனல்கள் இதுவெல்லாம் பாக்குறது. இவற்ற விரிவாக்கம், இவற்ற கதை வசனங்களை பார்க்கும்போது வேற மேல வேற இது இப்ப யாருமே பெருசா அப்படி செய்யலாம், கஷ்டம். அதுதான் மரக்கறி வென்றக்காண்டி வென்றிருக்கோம். சமையலுக்கு சந்தை கூட்டிட்டோம். இப்போ வெங்காயம் உள்ளி மட்டும் தான் கிடக்கு. பச்சை மிளகா வேறு இதெல்லாம் ஒன்றும் வேண்டியலாது. சரி இருக்கிறத வச்சு சமாளிப்போம். இதில் அறுவடை காலம் மண்டபடியாக வந்து பாருங்கள், காய வச்சு மூடைகளில் கட்டி கொண்டிருக்கணும். இதில் போகிற வழியில் நாங்கள் எக்கச்சக்க யானை லத்தியில் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இது யானை நடமாட்டம் உள்ள பகுதி. சைடில் நிப்பாட்டுறனாலும் பார்த்து தான் நிப்பாட்டணும்.
பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க யானைகள் நிற்கிற பகுதி. இதுலேயே பார்க்க தெரியுது பாருங்க. இதில் யானை லத்தியல் கணக்க கண்டுறாங்களா. இதில் இந்த பாதையாலையெல்லாம் வந்து யானைகள் நடமாடி தெரியுது. இதில் போகிறதே கொஞ்சம் பயன்தான். நாங்கள் இதுக்கு கிட்ட தான் இன்றைக்கு தங்க போகிறோம். அதோட அவையிலும் சொன்ன வந்து யானைகள் கவனம். இதெல்லாம் வந்து யானை லத்தி. இந்த ரோட்டு கரையில எல்லாம் யானை லத்தி கணக்கு இருக்குது. எருமை மாட்டு கூட்டம் போன்றது இங்கே பகுதியில் கூடுதலாக இது வளர்க்கணும். நாங்கள் ஒட்டி சுட்டான்ல இருந்து முத்தையான்கட்டு குளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இரவுக்கு அங்கே தான் நிற்க போகிறோம். முத்தையான்கட்டு குளத்துக்கு போயிருக்க முன்னுக்கு வீதியில இந்தியாலையும் பாருங்க எப்படி இருக்காண்டு. அங்கால பார்த்தீங்களா தண்ணி ஓடுது. வீதியில் மோசமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன சொல்றது, பழமைகளுக்கு கூட்டி கொண்டு போகுது. எங்கடா பார்த்தீங்கன்னா வயல்கள், அந்த வயலுக்கு நடுவில் எப்படி அந்த வீடு இருக்கு. அந்த வீட்டில் வசிக்கணும் வேண்டியதுல இருக்கு. அப்படி ஆசை இருக்கு. நிம்மதியான வாழ்க்கை. குளத்துக்கு வந்துட்டோம். அதுதான் இது பாருங்க. குளத்தை பாருங்க. வேற லெவல். இங்கதான் இன்றைக்கு தங்க போறோம். நாங்கள் எப்படியோ குளத்தடிக்கு வந்துட்டோம் பாருங்க. நல்ல பெரிய குளம், முத்தையான்கட்டு குளம். இதில் வந்து வேறு வேறு பகுதிகளுக்கு வரலாம். இப்போ நாங்கள் வந்தது வந்து இந்த டேம் இருக்குது தானே, இந்த டேம் திறக்கிற பகுதிக்கு தான் வந்துக்கிறோம். நீங்கள் வேறு வேறு திசையில் அங்காள பகுதியில் அப்படி எல்லாத்துலேயும் வந்தால் வந்து வேறு வேறு பகுதிகளுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இரவு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் இந்த இப்படி வச்சுக்கணும், பெரிய வாகனங்கள் போகக்கூடாதுபடியாக வந்து இப்படியாக வச்சுக்கணும். ஆனால் எங்களோட வாகனம் வந்து இதுக்குள்ள டால்ஃபின் அந்த மாதிரி இதெல்லாம் டெண்டர்கள் போகாத மாதிரி இப்படி தடைகள் வந்து ஏற்படுத்திக்கணும். இப்படி கணக்கு கிடக்கா பாருங்க. இப்படி தண்ணீர் ஓட விட்டு கொண்டிருக்கேன். விவசாயம் செய்கிறபடியாக வந்து இப்போ திறந்து விட்டுருக்கணும். வந்து இந்த குளங்கள் இருக்குதானே, இந்த குளங்களால வந்து எவ்வளவு குடும்பங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. மழையிலேருந்து விழுற ஒரு துளி தண்ணீரையும் வந்து வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்துங்கன்ற மாதிரி இந்த குளங்கள் வந்து கடல் நீரோட சேராமல் எவ்வளவு பெரிய குளங்கள் அந்த காலத்தில் கட்டி அந்த நீரை வந்து சேமிச்சிருக்கிறோம். இப்போ இந்த குளம் இருக்கிறபடியாக வந்து இங்கால பகுதிகளில் வந்து 2 போகங்கள் வந்து விவசாயம் செய்யணும். நல்ல விஷயம். இவ்வளோ பச்சை பசையிலன்னு இருக்கு பாருங்க. இங்கால பகுதியிலையும் வந்து இந்த காட்டு யானைகள் பயங்கள் இருக்கும். சரி, இன்றைக்கு தாங்க இது. நாளைக்கு விடிய முழுமையாக உங்களுக்கு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ராசாத்தியை கீழே இறக்குறோம். கீழே இறக்கி இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து நிப்பாட்ட போகிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து தங்க போகிறோம். நான் இங்கே நிற்க யார் வேன் ஒரு 2 யோசிப்பீங்க. அங்கே ஒரு நண்பர் வந்தவர், அவர் நான் வந்து கொண்டு போகிறார். அப்படியே குளத்துக்கு பக்கத்துலேயே ராசாத்தியை கொண்டே விட்டுட்டு அதுலேயே வந்து இன்றைக்கு நிற்க போகிறோம். ரைட், வேற லெவல். பாருங்க, குளத்துக்கு பக்கத்துலேயே கொண்டே விட்டாச்சு. இன்றைக்கு இதில் தான் வந்து இரவு நிற்க போகிறோம். இவங்க யானை வெறுமெண்ட் பயப்படுத்திட்டாங்க. அது ஒரு பிரச்சனை, சமாளித்து நிற்போம். ப்ரோ, இன்னும் கொஞ்சம் போனால் குளத்துக்குள்ள இறக்கிவிடுவோமா? குளத்துக்குள்ள இறக்கிவிடுவோமா? இன்றைக்கு நாளை விடிய கழுவோம். எங்களுடைய ராசாத்தி பத்திரமா கொண்டு வந்த நபர். வணக்கம் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தால் உள்ளே அடிச்சிருவீங்க. நாளை விடிய கழுவோம். சார் எப்படி இருக்குது சூரிய அஸ்தமனமும் ராசாத்தியும் இங்கால குளமும். இது வந்து முத்தையான்கட்டு குளம். இங்கே நிப்பாட்டினோன்னு எங்களை தேடி வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வாரங்க நண்பர் ஒரு ஆள். என்னன்னு சொல்கிறது, கட்டாயமே இந்த இடத்துல சந்திக்கணும். இதை விட்டால் பிடிக்கலாதுன்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். என்னடா வேக்கல்ல கொண்டார இரவு சாப்பாட்டு போய் நீங்களா? ஒட்டி சுட்டான் வருக. இவர் வந்து ஒட்டி சுட்டான்லாம் வேலை செய்கிறார். எங்கட புது மாப்பிள்ள என்ன நீங்க பழசாயலு? இது என்ன திப்பி டிப்பியல்? என்ன நாங்க சின்ன பிள்ளையா?
சரி எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணி வந்துக்கிறார் இன்றைக்கு இரவு ஃபுல்லாக ஆள் நிற்க போதும் இங்கே சோளம் வேற வேற ஓ வேற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறீங்க உங்களுக்கு அதை விட முக்கியமான ஒரு ஓகே பேக் ஃபுல்லாக எங்கட பொருளா ஏட்டா டேய் இதெல்லாம் விட்டதுக்கிறாரு பப்பா பழம் லேப்டாப் பேக்ல இருந்து எடுக்கிறா பாருங்க பப்பா பழம் கொண்டு வந்துக்கிறார் சரியோ இதெல்லாம் சர்ப்ரைஸா கொடுங்க இல்லைன்னா நாங்களாம் வெட்டி சாப்பிட போகிறோம் போட்டோமில்ல தாங்க எல்லாம் இயற்கை இதில் விழுந்துட்டா மாட்டேங்க ரைட் மம்மி சென்டி ஓ வேறு லெவல் ரைட் ஓகே நெஸ்கஃபே போட்டு குடிக்கிற காய் உற்சாகமா குடிச்சு திரியுங்க மம்மியா மம்மிக்கு மேலே என்னால வச்சிருக்கலாம் அப்படி எடுத்துடு வா 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 இன்றைக்கு இரவு ஃபுல்லா வந்து இவையிலோட தான் ஃபன் ஏன் சோளம் சுட போறோம் சுட்டு சாப்பிட போறோம் நீங்க தந்துட்டு போக போறீங்களோ ஒரு இடமும் நகரவே இல்லாது சரியா சரி நண்பர் மற்றது இங்கால நண்பர் எல்லாருமே சேர்ந்தான் இந்த இடத்துல சமைக்க போறோம் இவர் புஷ்பா ஒட்டி சுட்டானில் சின்ன பொடியும் தான் நல்ல அனுப்புமா ஆஸ்திரேலியா அனுப்புமா அதான் அதுல நான் வாகனம் நிப்பாட்டி விட்டு நான் பார்த்து ஆள் இறக்கிச்சு ரைட் சரி இன்றைக்கு இரவு தெரியும் இன்றைக்கு இரவு ரைட் எப்படியோ இதுல இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம் அடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க காயன் எப்படி பிளேஸ் வேற லெவல் பிளேஸ் நல்ல இடம் அங்கே எங்க வந்து வந்த உடனே வெயிலே திறக்கிட்டாரு டேய் சர்ப்ரைஸ்டா இதெல்லாம் இங்கே வந்து ரஜ்ஜி வேணாங்க சமைக்க போகிறோம் ரைட் என்ன ரஜ்ஜியாண்டு தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம்